GT Holidays, South India's #1 trusted travel company-யான இவங்க both domestic and international tour packages nominal at the same time affordable price-க்கு நமக்கு பண்ணி தராங்க. இவங்க கிட்ட எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயத்துல முதல் விஷயம் travel now pay later அப்படிங்கிற ஆப்ஷன் இவங்க ப்ரொவைட் பண்றதுனாலேயே டூருக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்காது. நம்ம டூருக்கு போயிட்டு வந்து கூட ஈஸி நோ காஸ்ட் இஎம்ஐல மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி நீங்க அதை பே பண்ணிக்கலாம். ரெண்டாவது சவுத் இந்தியன்ஸுக்காகவே ஒரு டெடிகேட்டடான ஃபுட் அண்ட் ஐட்னரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணித்தராங்க. இவங்களுடைய லிங்க் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை ஜிடி ஹாலிடேஸில் இமீடியட்டாக புக் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பாரஞ்சித்துடைய இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரமுடைய நடிப்பில் இன்னைக்கு தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற தங்கலான் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்ச ஒன்று பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே தன்னுடைய சொந்த நிலத்திலேயே அடிமைகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கேயே கூலி வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு அடிமைப்பட்ட கூட்டம் ஒன்று நமக்கு காமிக்கப்படுது. அவங்க ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை திறம் இங்கேயே தான் இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுடைய சொந்த நிலத்தில் வேலை பார்த்தே நம்மளுடைய வயிற்றுக்கும் வாய்க்குமே பத்தலை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு பிரிட்டிஷ் துரை அந்த ஆள் தங்கத்தை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் தேடிக்கிட்டு இருந்த தங்கத்தை அவங்க கூடயே போய் தேடி கண்டுபிடிச்சி வெட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு நம்பி இவங்க களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்பாய்லர்ஸ் அஹெட் முதல்ல சொல்லிட்டேன். இந்த படத்தில் பார்க்கும்போதே பயங்கர எஃபர்ட் போட்டு தான் இந்த படத்தை இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங்கும் சரி, எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அந்த அளவுக்கு பயங்கர எஃபர்ட்டு சீன் டு சீன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. படத்துடைய முதல் கதாநாயகன் யார் அப்படின்னா என்கிட்ட கேட்டால் ஜிவியை தான் சொல்லுவேன். ஏன்னா மினிக்கி மினிக்கி சாங் ஆகட்டும், கிழக்கு வெளுத்திருச்சி சாங் ஆகட்டும், தங்கலானே சாங் ஆகட்டும், இது எல்லாம் டெஃபினட்டாக ஒரு வேறு லெவலில் ஒரு வைபை கிளப்பி விட்ருக்காப்புல தியேட்டரில். அந்தளவுக்கு அட்டகாசமாக எல்லா பாடல்களுமே வந்திருக்குது. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே தேவையான இடங்களில் அந்த காட்சியை முடிஞ்ச அளவுக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அவர் ட்ரை பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி கிஷோர் குமாருடைய சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு ஒரு பொட்டல் காடு, அது தங்கத்தை தேடி போகிறாங்க, எங்கே பார்த்தாலும் வெறும் மலைகளும் பொட்டல் காடுமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், இவங்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கும், மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையே அவருடைய சினிமோட்டோகிராஃபியில் அவர் விஷுவலாக என்ன காட்சிப்படுத்தி இருந்தாரோ, டிஐ டீம் என்ன கலர் கிரேடிங்கில் கொண்டு வந்திருந்தாங்களோ, இந்த ரெண்டு விஷயமே ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக ஒரு மூடை செட் பண்ணுது. அதுவும் நிச்சயமாக இன்னொரு பலம் தான் இந்த படத்துக்கு. இது போக இந்த படத்துடைய காஸ்டியூம் டிசைனர்ஸு, மேக்கப் டீமு அவங்களுக்குமே நிச்சயமாக ஒரு பாராட்டுக்கள். ஏன்னா ஒருத்தரையும் ஒரு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட் அவங்கக்கிட்டேயுமே இருக்கத்தான் செய்யுது. இது எல்லாம் போக முதல்ல பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சியானை பொறுத்தளவுக்கு சொல்லவே வேணாம். அவர் நடிப்பின் ராட்சசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய மேக்கப்பை எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து அவர் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற விதத்தில் ஆகட்டும், அவருடைய ஃபிசிக்கை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயமாகட்டும் அட்டகாசமாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக எவர் 100 வாங்கி தரேன் 100 பெத்து தருவியா அப்படின்னு பார்வதி கிட்ட அவர் கேட்கக்கூடிய அந்த வசனமாகட்டும், முதல் தடவை பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுட்டு தன்னுடைய கூட்டத்தை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போகிறதுக்காக அவர் அங்கே பேசக்கூடிய அந்த வசனமாகட்டும்னு சொல்லி அட்டகாசம் பண்ணியிருக்காப்புல. பெர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது, வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காப்புல நம்ம சியான். அதே மாதிரி முதல் தடவை ரவிக்க சட்டையை போடும்போது அவங்க எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த அந்த விதமாகட்டும், தயவு செஞ்சு என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுருன்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்துக்கிட்ட வந்து கதறி எழுதக்கூடிய அந்த காட்சியாகட்டும், பார்வதி திருவத்துவமே அட்டகாசமாக அந்த கதாபாத்திரமாகவே நின்றுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாளவிகா மோகனனுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் தான், அதை அழகாகவே அவங்க பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க அந்த கேரக்டரை. என்ன ஒன்று, அவங்க கத்துனாங்க அப்படின்னாலே சுற்றி இருக்க கதாபாத்திரம்லாம் தெரிச்சு ஓடும். அந்தளவுக்கு மொத்தம் அந்த ஏரியாவே அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அவங்க கத்துற அந்த குரல். இது பார்க்கும்போது நமக்கு அந்த கும்ஃபு ஹசில் படத்தில் அந்த வீட்டு ஓனரமாக கத்தும்போது அவனுக்கு சட்டை பேண்ட்லாம் கிழிஞ்சு ஆளாளுக்கு ஒரு பக்கம் செதறிட்டு ஓடுவாங்களே, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. இவங்கெல்லாம் போக பசுபதி ஆகட்டும், ஹரிகிருஷ்ணன் ஆகட்டும்,
டேனியல்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல. இவங்க எல்லாருமே அவங்கவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்தை நேர்த்தியாகத்தான் ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான படம் தான், அதை நம்ம பெருசாக மறுக்கிறதுக்கு இல்லை. ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்பயுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு வெகுண்டெழுகிறாங்க அப்படிங்கிற தன்னுடைய வழக்கமான பாணியில் தான் ஒரு கதையை பாரஞ்சித் பிரசன்ட் பண்ணியிருக்காப்புல. என்ன ஒன்று, இதை ஒரு வழக்கமான தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கதைக்களமாக சித்தரிக்காமல் ஒரு அப்பகாலிப்ட படம் மாதிரி வேறு லெவலுக்கு ஒரு வித்தியாசமான கதை தளத்தில் இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காப்புல. ஆனால் வெறும் நினச்சிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது இல்லையா? நம்ம எவ்வளவு டெக்னிக்கலி சவுண்டாக ஒரு படத்தை கொடுத்தா கூட காட்சிகள் முதல்ல சுவாரஸ்யமாக நகரணும். அதுக்கு ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். காட்சி அமைப்புகளை கன்சீவ் பண்ணப்பட்ட விதத்துலையும் அது இன்னும் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கணும். இந்த படத்தில் ஒரு கருஞ்சிருத்தை வருது, ஒரு நூற்றுக்கணக்கான பாம்புகள் வருது, ஒரு எருமாடு ஒன்று திடீர்னு வருது. இதெல்லாம் இந்த தங்கம் வெட்ட போன இந்த கும்பல் இவங்க என்னென்ன பிரச்சனைகளை இன்னல்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஆடியன்ஸை வந்து அப்படி ஒரு சீட்டேஜில் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு சில காட்சிகளாக வைக்கணுங்கிறதுக்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த ஒரே இடத்துலையே விக்ஸ் மாதிரி திருப்பி அடுத்த பிரச்சனை அப்படின்னா எங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்போ தான் போவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று நம்மளுடைய மைண்டில் வரத்தான் செய்யுது. அதுலேயும் அந்த கருஞ்சிறுத்தையை காட்டினாங்களே, அது சித்தரிக்கப்பட்ட விதத்தில் அது அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடையே இல்லை. சிஜி விஎஃப்எக்ஸை இன்னும் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். பயங்கரமாக பிசுரடிக்குது அந்த கருஞ்சிறுத்தையை. மாளவிகா மோகனுடைய கதாபாத்திரம் உண்மையாக அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது எப்படி அவங்களுக்கு மட்டும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒரு கதாபாத்திரத்து மேலேயே நமக்கு வருது படத்துடைய ஆரம்பத்திலேருந்து. யாருன்னு தெரியல. ஏன்னா மாளவிகா மோகனுடைய அந்த கதாபாத்திரம் அந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் எப்பயுமே தெரியுது. அது எப்படிங்க அப்படிங்கும் போது இந்த படத்தில் ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டு அப்படின்னு இவங்க பிலீவ் பண்ணி வச்ச ஒரு ட்விஸ்ட்டு எனக்கு இன்னும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. எங்களுக்கு தான் ஆரம்பத்தில் தெரியுமே, அதே எப்படி அப்புறம் அவருக்கு மட்டும் நீங்கள் தெரிவிங்க அப்படிங்கும் போதே நமக்கு அந்த ஒரு ஃபீலு மிஸ் ஆகிடுச்சு. எனக்கு அந்த ட்விஸ்ட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. இது எல்லாமே போக எங்கள் 2 பிரிட்டிஷ்காரங்க, அதாவது 2 இங்கிலீஷ்காரங்க சேர்ந்து பேசும்போது அவங்க பேசக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் தமிழ் டப்பிங்கில் நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு படம் ஓடும்போது. ஆனால் அதில் துரை அப்படின்னு எல்லாரும் கூப்பிடக்கூடிய ஒரு பிரிட்டிஷ்காரனுடைய கதாபாத்திரம் அந்த ஆள் இந்த அடிமைப்பட்ட கூட்டத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை பேசும்போது மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் இவர் என்ன சொல்ல வர்றாரோ அதை தவறாக மேனிப்புலேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு காட்சி இருக்கிறனாலேயே அந்த காட்சியில் மட்டும் இவர் இங்கிலீஷ்லேயே பேசுகிறாரு. இருக்கிற கூட்டம் எல்லாம் அது இங்கிலீஷ்லேயே தான் கேட்டுக்கிறது. இது திடீர்னு நம்ம விக்ரம் வந்து இல்லை அவன் தப்பாக சொல்கிறான், இதுதான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் மொழிபெயர்த்தெல்லாம் வேறு காட்டுறாப்புல. அது எப்படி அப்படிங்கிறது நமக்கு சரியாக விளங்க மாட்டேங்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படம் தான் இது, அதை நம்ம மறுக்கிறதுக்கே கிடையாது. ஆனால் வீக்கான ரைட்டிங்னாலையும் எங்கேயுமே நமக்கு ஒரு பெரிய எமோஷனல் கனெக்டே இந்த படத்தில் கிடைக்காம போனதுனாலையுமே ஒரு சுமாரான படமாக போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலுமே இந்த படத்தில் கிடையாது. ஆனால் இந்த கத்தி குத்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ரத்த காவு வாங்குகிற சம்பவம்லாம் அது மட்டுக்கு டேங்கர்லேருந்து திறந்து விட்ட மாதிரி வந்து ஒருத்தருடைய வயிற்றுலேருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு வெளியே வருது. அந்த மாதிரி பல காட்சி அமைப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையே கிடையாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.